பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Proverbs chapter 26 and verse 2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. இந்த 2 பறவையுமே எங்கேயுமே ஒரு இடத்துல நிலையாக நிற்கவே நிற்காது. இங்கும் அங்குமாய் அது ஒரு இடத்துல திருந்து கொண்டே இருக்குமே தவிர, அது ஒரு இடத்துல நீங்கள் நின்று பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. அவ்விதமாய் காரணமே இல்லாமல் இடப்பட்ட சாபம் நிச்சயமாய் எங்கும் யாரிடத்திலும் தங்கவே தங்காது. சாபம்லாம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக தங்கும். அதாவது ஒருத்தர் பயங்கரமாக கத்தி பேசி திட்டி தான் சாப்பிடணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதாவது நல்லவர்கள் நீதியின் வழியில் வாழ்கிறவங்க மனம் கசந்து வருத்தப்பட்டாலே அதை உண்டாக்குனவர்களுக்கு அது மிகப்பெரிய சாபம். நல்லவங்க வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அந்த கண்ணீரே அதுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் காரணம் இல்லாமல் இட்ட சாபமும் நிச்சயமாய் அதோடைய நோக்கம் ஒரு நாளும் நிறைவேறாது. அது யார் கேட்டாங்களோ அது சென்று அடையவே அடையாது. உதாரணத்துக்கு, அதாவது ஒருத்தர் அநீதியின் வழியில் வாழ்வாங்க, தான் எதிர்பார்த்தது கிடைக்கல, இதை அவன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா சாபம் விடுறாங்கன்னு சொன்னால், அநீதியின் வழியில் நியாயம் இல்லாமல் வாழுகிறவர்கள் விடுகிற சாபம் அவர்கள் வாயை விட்ட கூட வெளியே போகவே போகாது. அதே போல் ஒருத்தர் நீதியின் வழியில் நேர்மையாக வாழ்கிறாங்க, அவங்க கரெக்டான காரியத்தை தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க நீதியின் வழியில் நிற்பதால் அநேகர் சாபத்திற்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களை எந்த ஒரு சாபமும் அணுகவே அணுகாது. அவ்விதமாய் எப்படி இந்த குருவிகள்லாம் இங்கும் அங்குமாய் திரிந்து கொண்டிருக்கும், ஒரு நிலையாக நிற்கவே நிற்காதோ, அவ்விதமாய் அநியாயமாய் காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் நிச்சயமாய் தங்கவே தங்காது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விஷயம். அநீதியின் வாழ்க்கையை வாழ்கிறவங்களுடைய சாபம் அவர்களை விட்டு வெளியவே செல்லாது. நீதியின் வழியில் வாழுகிறவருடைய வாழ்க்கையில் யாருடைய சாபமும் கிட்ட அணுகவே அணுகாது. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும். தேங்க்யூ and God bless you.